மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். திமுக ஆட்சி காலத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேஷ் வணக்கம். கடந்த திமுக ஆட்சி காலத்துல முன்னாள் அமைச்சர் நேரு பதவி காலத்துல நகராட்சி நிர்வாகத்துறையில 2500 உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் நியமனத்துக்காக 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமா வழக்கு பதிவு செய்யும்படி தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக எம்பி இன்பதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனா அந்த உத்தரவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யாததுனால இன்பதுரை தரப்புல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல இந்த வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பிறப்பித்த அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யணும்னு சொல்லி தமிழக அரசு தரப்பிலையும் முன்னாள் அமைச்சர் நேரு தரப்பிலையும் மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அனைத்து வழக்குகளுடைய விசாரணையும் ஜூன் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லி நேரு தரப்புல மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன், தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல முறையீடு செய்தார். இதையடுத்து அரசு தலைமை வழக்கறிஞர் அந்த வழக்கில் ஆஜராகி நகராட்சி நிர்வாகத்துறையில இந்த அதிகாரிகள் நியமன முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உள்ளிட்ட அந்த மறு ஆய்வு கோரிய வழக்குகள் எல்லாம் விசாரணை இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அடுத்த கட்ட விசாரணை வரைக்கும் எந்த ஒரு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாதுன்னு ஒரு உத்தரவாதம் அளித்திருந்த நிலையில எப்படி இந்த வழக்கு பதிவு செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி எழுப்பினார். அதற்கு தற்போதைய தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் சொல்லும்போது முந்தைய அரசு தலைமை வழக்கறிஞர் அளித்த உத்தரவாதம் தன்னை கட்டுப்படுத்தாது என்று அவர் தெரிவித்தார். அதற்கு தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்றாங்கன்னா, முந்தைய தலைமை வழக்கறிஞர், தற்போதைய தலைமை வழக்கறிஞர் எல்லாம் இங்க நீதிமன்றத்தில் சொல்ல முடியாது. அரசு என்றால் அரசு தான், அது திமுக அரசு, தாவேக அரசு என்றெல்லாம் சொல்ல முடியாது என கூறி இது தொடர்பாக விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில இந்த விவகாரத்துல வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தமிழக அரசு தரப்புல தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்குல இன்றைக்கே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.